சென்னை அருகே உள்ள மாமல்லபுரம் திருவிடந்தை கடற்கரை பகுதியில் இருந்து காலை 7:02 மணிக்கு ரூமி 1 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. ரூமி 1 ராக்கெட்டை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ஜோன், இந்தியா 4 குழுமம் இணைந்து உருவாக்கியுள்ளன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட் என்ற பெருமையை ரூபி 1 ராக்கெட் பெறுகிறது. 3.50 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ராக்கெட் வானில் 80 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த ரூமி 1 ராக்கெட்டின் சிறப்பம்சம் என்னவென்றால், ஒரே ராக்கெட்டை பயன்படுத்தி பல முறை செயற்கைக்கோளை ஏவ முடியும். இதனால் செலவு மிச்சமாகிறது. காஸ்மிக் கதிர்வீச்சின் தீவிரம், புற ஊதா கதிர்வீச்சின் தீவிரம், காற்றின் தரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய வளிமண்டல நிலைகளை கண்காணிக்கும் பணியை மேற்கொள்கிறது. 50 வெவ்வேறு சிறிய எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்திவிட்டு ரூமி 1 ராக்கெட் மீண்டும் தரையிறங்கியது. இது குறித்து பேசிய இந்திய விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை, ரூமி 1 ராக்கெட்டின் வெற்றி என்பது அடுத்த கட்ட ஆராய்ச்சிகளுக்கும் நெடுந்தூரம் பயணிப்பதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஏவுகணை ஏவுவதை ஒரு காலத்தில் இந்திய மாணவர்கள் நாசாவிற்கு சென்று பார்ப்பார்கள். ஆனால் தற்போது வெளிநாட்டு மாணவர்கள் அதனை பார்க்க இந்தியாவிற்கு வருகின்றனர் எனவும் மயில்சாமி அண்ணாதுரை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடலில் தரையிறங்கிய ரூமி 1 ராக்கெட்டை எடுத்து வந்த பின்னர் சோதனை செய்யப்படும் எனவும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் கடற்கரையில், கோவளம் கடற்கரையிலிருந்து திரும்ப ரூமி 2024 திரும்ப உபயோகப்படக்கூடிய வகையில், மறுசுழற்சி வகையிலும் கூட இல்லை, திரும்ப உபயோகிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கட்டுமானப்பட்ட அந்த ஏவுதளனை சிறு செயற்கைக்கோள்களையும் தாங்கிக்கிட்டு இன்றைக்கு காலையில் வெற்றிகரமாக 2வது பயணத்தை அது காமிச்சிருக்கு. இது ஒரு மிக மிக சிறப்பான நிகழ்வாக பார்க்குறேன். அது ஆனந்த மகாலிங்கம் அவருடைய குழு, மார்டின் குழுமத்தினுடைய ஒத்துழைப்புடன் இது சிறப்பாக நடந்திருக்கு. இது ஊடகத்தினுடைய பங்களிப்பும். இன்றைக்கி நான் இங்கே நின்று பார்க்குறேன் அப்படின்னா, எப்படி சந்திரயான் லான்ச் அன்னைக்கு எப்படி நடந்துச்சோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் நீங்கள் நடத்தி காமிச்சிருக்கீங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்கள், இளம் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து கூட வந்திருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு 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 என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சாதனைங்கிறத விட ஒரு மகிழ்வான தருணமாக பார்க்குறேன். ஏன்னா தேசிய அறிவியல் தினத்தை, விண்வெளி தினத்தை கொண்டாடிட்டு அடுத்த நாளே இது மாதிரியான ஒன்று அரசு நிறுவனம் இல்லை, ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனமான ஸ்பேஸ் ஜோன் இந்தியாவிலிருந்து இது மாதிரியாக அவங்க பண்ணது மிக சிறப்பாக இருக்குது. நான் அவர்களுக்கு வழிகாட்டின்னு சொன்னாலும் கூட அவங்க தான் முழுக்க இளம் தலைமுறை செஞ்சுருக்காங்க. ஆக அடுத்த தலைமுறை இந்தியாவை விண்வெளித்துறையில் மேலே நிலவு தாண்டி மேலே போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குன்னு நினைக்கிறேன்.